ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களுமே தீப திருநாளை நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த vlogல நான் தீப திருநாள் அன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் செஞ்ச வேலைகளை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வருஷம் கார்த்திகை தீபத்துக்கும் நம்ம நிறைய விளக்கு வாங்கி நிறைய வீட்டில் விளக்கு இருந்தாலும் புதுசாக வந்து ஒரு 3 விளக்கு 5 விளக்கு இது மாதிரி வாங்குவோம். இந்த வருஷம் நான் ஒரு 3 விளக்கு மட்டும் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நிறைய விளக்கு வீட்டில் இருந்துச்சு, அதனால 3 விளக்கு மட்டும் வாங்கியிருந்தேன். அதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சா நமக்கு வந்து எண்ணெய் வந்து குடிக்காமல் இருக்கும். நம்ம ஈவினிங் விளக்கு ஏற்ற போகிறோன்னா காலையிலே வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஈவினிங் கொஞ்சம் வேலை வந்து கம்மியாயிடும். அதனால் என்னால் முடிஞ்ச வேலைகளை கொஞ்சம் காலையிலே முடிச்சு வச்சுட்டேன். இந்த ஆயில் எதுக்கு ஊற்றி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவினிங் ஏற்ற போகிற விளக்குக்கு காலையிலேயே வந்து இந்த மாதிரி காட்டன் அந்த திரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஆயிலில் வந்து இந்த மாதிரி ஊற வச்சுட்டோன்னா நம்ம விளக்கேற்றும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயம் இந்த ஆயிலில் நல்லா திரி ஊறி இருக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக நம்ம விளக்கு ஏற்றிட முடியும், ரொம்ப நேரமும் அணையாமல் இருக்கும். அதனால் எப்போவுமே நான் இது மாதிரி திரி வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து டைம் இல்லாதனால காலையில் தான் எடுத்து ஊற வச்சேன். அதுக்கப்புறமா போன வருஷம் யூஸ் பண்ண பழைய விளக்குகளை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விளக்கு 7 விளக்கு அது மாதிரி தான் வாங்கியிருப்பேன். அதனால் வந்து ரொம்ப நிறைய விளக்கு இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மழையாக இருந்ததுனால நான் வந்து இந்த விளக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணாமலே எடுத்து அவசரமாக வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் இப்போ தான் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். விளக்கெலாம் வந்து அழுக்காக இருந்தது. அதனால் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதிலேருந்து திரிலாம் கூட நான் எடுத்தே வைக்கல. நான் இப்போ தான் எடுத்து பார்க்குறேனே. முன்னாடியே எடுத்து பார்த்துருந்தா நான் இன்னும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். காலையில் எடுத்து பார்த்ததுனால கொஞ்சம் அர்ஜென்ட்டாக எல்லா வேலையுமே முடிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இப்போது எல்லா வேலைக்கையும் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதை தான் இப்போ நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி வச்சுக்கலாம். அதாவது இந்த விளக்கு எல்லாமே முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம லிக்விட் டிடர்ஜென்ட் இருக்கும், அது அப்படி இல்லைன்னா விம் லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா தண்ணியில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வச்சுருக்க அகல் விளக்கு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதில் இருக்க அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு, தூசிகள், அதே மாதிரி இந்த விளக்கில் பொட்டு வச்சுருப்போம் அந்த கரை எல்லாமே க்ளீனாக வந்துடும். இந்த கொதிக்கிற தண்ணியிலேயே நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக போன ஏதாவது இந்த லெமன் இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தா நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லா க்ளீனாகவும் போயிடும். அதையும் ஒரு லெமன் வந்து நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன். பிழிஞ்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு கொதிக்க விட்டுட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்டிகை நாட்களிலுமே உருளையில் வந்து பூ போட்டு வைக்கிறது வந்து என்னோட பழக்கமாக இருக்கும். அதை வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். எப்போவுமே நம்ம வாசலை பார்த்துட்டு தான் இருப்போம், பார்த்துட்டு வருவோம், பார்த்துட்டு போவோம். யாராவது வீட்டுக்கு வந்தாலுமே அவங்களுக்குமே பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உருளையில் வந்து பூ போடுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் இருந்த பூக்களை வச்சு உருளையிலையும் அழகாக பூக்களை வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு உருளையும் எடுத்துகிட்டு போய் வாசலில் வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கார்த்திகை தீபத்துக்கு வீடு முழுக்க அகல் விளக்கு ஏற்றி வச்சு நம்ம வீட்டையே பிரகாசமாக மாற்றிடுவோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி வாழ்க்கை முழுவதும் பிரகாசமாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம அகல் விளக்கு ஏற்றி இந்த கார்த்திகை தீபத்தை வருஷம் வந்து நம்ம கொண்டாடுறோம். இப்போ ஸ்டவ்வில் வச்சுருந்த பழைய அகல் விளக்கு எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணவே தேவையில்லை. கை வச்சு சும்மா கழுவி எடுத்தாலே நம்மளோட அகல் விளக்கு எல்லாமே எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் அழகாக க்ளீனாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நிலவாசலுக்கு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலே வந்து வீடெலாம் மாப் போட்டேன், அதனால் இப்போ எதுவுமே துடைக்கல. அப்படியே வந்து கோலம் மட்டும் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சிட்ருந்தேன். கோலம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பச்சரிசி மாவில் இந்த மாதிரி கட்டிகள் மாதிரி
ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் வந்து கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இன்னைக்கு வந்து நான் வாசலில் கோலமே போட முடியல. அந்த அளவுக்கு சாரல் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது, காற்றுமே அடிச்சுட்டே இருந்தது. அதனால வாசலில் வந்து கோலம் போடாமல் அருகாலுக்கு மட்டும் இந்த மாதிரி சிம்பிளாக படிக்கோலம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுட்டேன். போட்டு கார்த்திகை தீபத்துக்கு 27 விளக்கு இருந்தால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. 27 தீபங்கள் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களை வந்து குறிக்கும். அதே மாதிரி 12 விளக்கு, அப்படி இல்லைன்னா 5 விளக்கு, 7 விளக்கு, அந்த மாதிரி ஒற்றைப்படை நம்பரில் நம்ம வந்து விளக்குகள் வந்து ஏற்றுனா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு 27 விளக்கு ஏற்றலான்னு தான் ஐடியா பண்ணியிருந்தேன். உருளையில் பூ போட்டதை அதையும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எடுத்த இடத்துல எடுத்த பொருட்களை வைக்கணுன்றது எப்போவுமே என்னோட பாலிசி. அதனால் எல்லா பொருட்களையும் அந்தந்த இடத்துல வச்சுட்டாலே நமக்கு பாதி வேலை வந்து மிச்சமாயிடும். அங்கங்கே பொருட்கள் வந்து எங்கே பார்த்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதுக்கப்புறமா விளக்கு வந்து ஆற வச்சுருந்தேன். அதையுமே எடுத்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த கருப்பாக இருக்க கரைகள் கூட ஓரளவுக்கு போயிடும். நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டேப் வாட்டரில் லைட்டாக இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டாவே நல்லா க்ளீனாக ஆகிடும். நல்லா வந்து தேய்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லாத்தையுமே தண்ணியெலாம் வடிச்சிட்டு வெளியில் காய வைக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் காய வச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து வெயிலே இல்லை, காற்றுலேயே தான் காஞ்சது இன்றைக்கி ஃபுல்லாகவே. காலையிலே வந்து வாஷ் பண்ணி வச்சதுனால எனக்கு ஈவினிங் வந்து எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே வந்து நல்லா காஞ்சிரும். அதனால் நல்லா காய வச்சுட்டு உள்ளே வந்துட்டு மற்ற வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். எப்போவுமே நான் பூஜை பாத்திரத்தை வேறு மாதிரி மெத்தடில் தான் க்ளீன் பண்ணுவேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருந்தேன், அந்த மெத்தடில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக விம் லிக்விட் சேர்த்துட்டு கொஞ்சமாக வினிகர், அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்தோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ரியாக்ட் ஆகும். அந்த ரியாக்ஷன் வந்து நம்மளோட பூஜை பாத்திரத்தெல்லாம் பளிச்சுன்னு மாற்றிடும்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நல்லா ரியாக்ட் ஆச்சு. அந்த பூஜை பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணுறதுக்காக அதில் நல்லா சோக் பண்ணியிருந்தேன். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. சூப்பராக வந்து அழுக்கு எல்லாமே போச்சு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காய வச்சிருந்த அகல் விளக்கெல்லாம் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நல்லா காஞ்சிருச்சு. வெயில் இல்லை, ஆனாலுமே காற்றுலேயே நல்லா காஞ்சிருச்சு. இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இதுவுமே வந்து நான் இந்த வருஷம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பேக் சைடில் வந்து நெயில் பாலிஷ் இது மாதிரி அப்ளை பண்ணி வச்சுருந்தா நமக்கு வந்து ஆயில் வந்து லீக் ஆகாது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். அதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணி வச்சுட்டு ஈவினிங்காக வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணலான்னு சொல்லிட்டு கார்த்திகை அப்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்குமே அரிசி ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க ரைஸ் பார்த்திங்கன்னா பச்சரிசி, ரேஷன் பச்சரிசியில் தான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்தது, நல்லா வந்திருந்தது. அது ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டேன். எல்லா விளக்குமே பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே காஞ்சிருச்சு. அதையுமே எடுத்து வச்சுட்டு அப்பம் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அரிசி நல்லா ஊறி இருந்துச்சு. அந்த அரிசி எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் 3/4 கப்புலேருந்து 1 கப் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை, இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருந்தேன். அரிசி வந்து நல்லா ஊறி இருந்துச்சு. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 3 ஏலக்காய், 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், வாழைப்பழம் நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ரொம்பவும் திக்காகவும் இருந்துடக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருந்துடக்கூடாது. அப்போ தான் நமக்கு அப்பம் வந்து பிரிஞ்சிடாமல் சூப்பராக வரும். மாவு வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு ரெஸ்ட் விட்டுடலாம். அப்போ இன்னுமே நல்லா சாஃப்டாக வரும். அதுக்குள்ளே விளக்கு, பூஜை பாத்திரத்துக்கெலாம் வந்து மஞ்சள் வச்சிடலான்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருந்தேன். இந்த மாதிரி விளக்குலாம் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம மஞ்சள் குங்குமம் பட்ஸ் யூஸ் பண்ணி வைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூஜை பாத்திரங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் வச்சு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு பூஜை படங்களையுமே எல்லாத்தையும்
நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணுறதில்ல. எப்போவாது தான் டைம் கிடைக்கும்போது க்ளீன் பண்ண முடியுது. அதனால் இதையும் க்ளீன் பண்ணியிருந்ததுனால இதுக்குமே புதுசா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்னு தனியாக எதுவுமே இருக்காது. கிச்சன்லேயே ஒரு சைடில் ஒரு செல்ஃப் வந்து பூஜை ரூமுக்காக கொஞ்சமாக ஒதுக்கி வச்சுருப்பேன். படங்களுமே அந்த அளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருக்கும். பூஜை ரூமையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம். எண்ணெய் இதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு தீபம் ஏற்றுனதுக்கப்புறம், அதாவது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் நமக்கு விளக்குக்கு தீபம் ஏற்றுறதுக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே காலையிலேயே ஊற வச்சுருந்த திரியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாத்துக்குமே சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா முருகருக்கு நெய்வேத்தியத்துக்காக கந்தரப்பம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் வந்து மாவு நல்லா ஊறி இருந்துச்சு. அதையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அப்பம் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப சாஃப்டாக வரும். அதனால 1 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருந்தேன். அப்பமும் ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு, சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி அப்பம் வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கும்போது பக்கத்தில் எதுவுமே சேர்க்காம இருந்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். சூப்பராக அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வாட்டி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செவ்வாய்க்கிழமையில வந்து இந்த மாதிரி அப்பம் கூட பண்ணி முருகருக்கு வந்து நெய்வேத்தியத்துக்கு படைக்கலாம். ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா விளக்கு வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்து பிடிக்கிறதுக்காக விளக்கோட இந்த மாதிரி திரியோட முனைகளில் கொஞ்சமாக கற்பூரத்தை நம்ம வச்சுட்டோன்னா நம்ம டக்குன்னு ஏற்றும் போது சூப்பராக பிடிச்சிக்கும். அதனால் கொஞ்சமாக கற்பூரத்தையும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா பூஜை ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றி முடித்து பூஜையை முடிச்சுட்டு எல்லா அகல் விளக்குக்கும் தீபம் ஏற்றுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிடிச்சிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கற்பூரத்தை வச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றும் போது சீக்கிரமாக நமக்கு பிடிச்சிக்கும். அது மாதிரி அணையாமையும் எரியும். சரி, விளக்கு எல்லாத்தையும் வாசலில் நமக்கு கிடைக்கிற இடத்துலலாம் வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி பூஜை ரூமில் சரவணபாவை போட்டு நான் அந்த மாதிரி கோலம் போட்டிருந்தேன். அந்த இடத்துல வந்து ச ர வ ந ப வ எல்லா இடத்துலையும் ஒரு விளக்கு வச்சா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் விளக்க வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலில் நில வாசலில் எல்லா இடத்துலையுமே வைக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். காற்று ரொம்ப அடித்ததுனால ரொம்ப வெளியிலலாம் வைக்க முடியல. கொஞ்சமாக வெளியில் வச்சுருந்தேன். ஆனால் வந்து ரொம்ப நேரத்துக்குலாம் எரியல. உங்கள் சைட்லலாம் கிளைமேட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய், தேங்க்யூ.